Hi guys, welcome to Mupare Training Academy. So இன்னைக்கு GS Shorts 56ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லைப்ரரிஸ் அதோட நேம்லாம் என்ன வச்சிருக்காங்கன்னு. சோ நம்ம இருக்கிறது யாருடைய ஆட்சின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுடைய தலைவர்களுடைய பெயர்கள் தான் பெரும்பாலும் வைப்பாங்க. சோ ஒவ்வொரு லைப்ரரியினுடைய பெயர்கள் என்னென்னவா இருந்திருக்குன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்ல இல்ல டைரக்டா இந்த லைப்ரரி வந்து எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டாலும் நீங்க வந்து ஈஸியா லொகேட் பண்ணலாம். சோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்னையில இருக்கக்கூடிய லைப்ரரி, சென்னை சென்டனரி லைப்ரரி. இவருக்கு யாருடைய பேர் வச்சிருக்காங்கன்னா அறிஞர் அண்ணா நூலகம். ஓகேங்களா? ஸோ அறிஞர் அண்ணாவினுடைய பெயர் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ சென்னை நூலகத்தினுடைய பெயர் என்னதுன்னா பேரறிஞர் அண்ணா நூலகம். ஓகேவா? மதுரை நூலகம் இதுதான் ரீசெண்டாக கண்டிப்பாக கேட்பாங்க. இவர் தான் வந்து அவங்க அப்பா பேரே வச்சுக்கிட்டார் அவரு, சிஎம் அவர்கள். ஸோ கலைஞர் கருணாநிதி நூலகம். ஓகேங்களா? அப்போ கலைஞர் கருணாநிதி நூலகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மதுரை நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்குதுன்னு சொல்லுங்க. ஓகேவா? அப்போ ரெண்டு நூலகத்தை பார்த்துட்டோம். அடுத்தது கோயம்புத்தூர் நூலகம். கோயம்புத்தூர்னாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு, திருப்பூர் இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருக்கு. அப்போ ஈரோட சம்பந்தப்பட்ட ஒரு தலைவருடைய பேர் தான் இருக்கும். அது யாருன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ தந்தை பெரியார் நூலகம். ஓகேங்களா? தந்தை பெரியார் நூலகம். ஸோ இதுதான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நூலகத்தினுடைய பெயரா இருக்கு. லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி நூலகம். ஸோ கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயர் வச்சிருக்காங்க, காமராஜர் ஐயா. சரியா? அப்போ காமராஜர் ஐயாவினுடைய பெயர் நூலகம். நான் வந்து மரியாதையாக ஐயான்னு எழுதுனா அங்கே ஐயாலாம் இருக்காது. காமராஜர் நூலகம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா திருச்சியில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு வர ஷார்ட்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் லைப்ரரிஸ் அந்த பிளேசஸ் அது எங்கெங்க இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எப்பவுமே எங்களை தான் நீங்கள் தேடி வரணுமா, நாங்களே உங்களை தேடி வரணும்ல. அப்போ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ இனிமேல் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.